திருக்கழுக்குன்றத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், எதற்காக இந்த கைது நடந்தது? கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் கற்பகம். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அதிமுக பேரூராட்சி செயலாளர் நேற்று முன்தினம் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதனை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் முன்னதாக புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறையினரை கண்டித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அறிவித்திருந்த நிலையில் அதற்கான அனுமதியும் காவல்துறையினர் சார்பில் மறுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் காவல்துறையினரின் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் திருக்கழுக்குன்றம் நகரம் முழுவதும் சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஆர்ப்பாட்டத்தை முன்னிலை வகித்து நடத்த செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் வீட்டின் முன்பாக போலீசாரும் குவிக்கப்பட்டு இருந்தனர். இதனால் அவரை வீட்டு காவலிலும் வைத்திருந்தனர். மேலும் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதாக அவரது நிர்வாகிகள், அதாவது அதிமுகவின் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் வீட்டின் வளாகத்தில் நின்றிருந்த போது காவல்துறையினர் அவர்களை அதிரடியாக தரத்தரவன் இழுத்து சென்று கூண்டோடு கைதும் செய்யப்பட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு இருந்தது. இதனால் இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் வாகனம் திருக்கழுக்குன்றம் அடுத்த கொத்திமங்கலம் கூட்டுறவு பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்டு அவரையும் கைது செய்ய முயன்றுள்ளனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டுள்ளது. பின்னர் அவருடைய வாகனம் மட்டும் இல்லாமல் செல்ல அனுமதிக்க முடியாது என்றும் காவல்துறையினரும் தொடர்ச்சியாக அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவரை தொடர்ந்து செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் மற்றும் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோரும் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.